இது Mi Watch. இது Mi Watch color. So இங்க டிசைன் தவிர வேற என்ன மாறி இருக்கு? இதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். Hey guys, என் பேர் ஆஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்க thumbs up button, subscribe, bell icons இதெல்லாம் பிரஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். So guys, recently நம்ம Mi Watch பத்தி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் C4 Tech தமிழ்ல. இன்னைக்கு இந்த சர்க்குலர் வேரியன்ட் Mi Watch கலர் இதை அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ பேக்கேஜிங் அப்படின்னு வரையில் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது, லுக் அண்ட் ஃபீல். பின்னாடி ரெகுலரான ஸ்பெக் ஹைலைட்ஸ் கொடுத்துருக்காங்க, சைட்ஸில் எதுவும் இல்லை. ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ உள்ள முதல் விஷயம் இந்த லீஃப்லெட் இருக்குது. இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரெகுலராக எல்லாத்துலேயும் இருக்கிறது தான். எல்லாமே சைனீஸில் இருக்குது, ஏன்னா அதை சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து வாட்ச். இதில் பின்னாடி ஒரு ஹார்ட் ரேட் மானிட்டர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு கீழே ஒரு சின்ன மீ லோகோ. ஓகே, இப்போ ஃப்ரண்ட்டில் திருப்புவோம். ஸோ இப்போ இந்த Mi Watch கலர் என் ஃபிட்பிட் சார்ஜ் 3க்கு சைட் பை சைடு உங்களுக்கு அந்த சைஸ் பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கறதுக்கு பார்க்க நல்லா இருக்குது. இந்த ஸ்ட்ராப்பும் வந்து கொஞ்சம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ எனிவே Mi Watch கலருக்கு நம்ம கொஞ்ச நேரத்தில் திருப்பி வருவோம். பாக்ஸில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த சார்ஜிங் கிரேடில் இது கீழே ஒரு நல்ல ரப்பரைஸ்ட் பாட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கே வச்சிங்கனாலும் அந்த grip நல்லா இருக்கணும். இன்னொரு எண்டில் USB கனெக்ஷன் இருக்குது. இங்கே இந்த போகோ பின்ஸ் இந்த கனெக்டரில் தான் வந்து இது சார்ஜ் ஆகும். வாட்ச் இப்படி இதில் போட்ட உடனே சீட்டான உடனே சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டில் எதுவும் இல்லை. ஸோ இவ்வளோ தான் பாக்ஸ் கண்டென்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம திருப்பி Mi Watchக்கு வருவோம். ஓகே, நான் இப்போ என்னோடய ஃபிட்பிட் சார்ஜ் 3யோட அதை கம்பேர் பண்ணேன். பட் அது ஒரு ஃபிட்னஸ் ட்ராக்கர். ஸோ Mi Watchோட இந்த Mi Watch கலர் எப்படி கம்பேர் ஆகுது அப்படிங்கிறதுக்கு இங்கே சைட் பை சைட் பார்ப்போம். ஸோ இங்கே எனக்கு இந்த சர்க்குலர் டிசைன் பார்க்க பெட்டராக தெரியுது. இந்த Mi Watch கலர் இன்னும் தின்னாக வெயிட்டும் கம்மியாக இருக்குது. ஸ்ட்ராப்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது, நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லலாம். இங்கே ஃப்ரேம் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணியிருக்காங்க, பில்ட் நல்லா ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். Mi Watch மாதிரியே இங்கேயும் AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க, ஆட்டோ பிரைட்னஸ் சென்சரோட. ஸோ வெளியில் நல்லா டே லைட்டில் கூட இந்த ஸ்க்ரீனை பார்க்குறது எந்த பிரச்சனையும் இல்லை. இது 1.39 இன்ச் ரவுண்ட் பேனல், ரெசல்யூஷன் 454x454 பிக்சல்ஸ், எல்லாமே நல்லா ஷார்ப்பாக விவிடாக இருக்குது. இந்த ஸ்க்ரீன் ஆஃப் டைமிங்ஸ் டிஃபால்ட்டாக 5 செகண்ட்ஸில் இருக்குது. பட் நம்ம செட்டிங்ஸ்குள்ளே போய் அதை வேணால் மாற்றிக்கலாம். ஸோ இந்த ஸ்க்ரீனை எப்படி வேக்கப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. லிஃப்ட் டு வேக் தான் நான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணேன். பட் ட்விஸ்ட் டு வேக் ஆப்ஷன் இருக்குது. இங்கே இருக்கிற அந்த 2 பட்டன்ஸில் ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணி வேணாலும் வேக் பண்ணலாம். ஸோ இந்த பட்டன்ஸ் யூஸ் பண்ணி இந்த வாட்ச் யூஐயை நம்ம நேவிகேட் பண்ணலாம். டாப்பில் உள்ள பட்டன் வந்து ஹோம் பட்டனாக ஆக்ட் ஆகும். ஸோ ஹோம் ஸ்க்ரீனில் இதை டேப் பண்ணிங்கன்னா ஆப் ட்ராவர் ஓப்பன் ஆகும். வேறு எந்த ஸ்க்ரீனில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப் ஸ்க்ரீன்லேருந்து இதை டேப் பண்ணிங்கன்னா திருப்பி வாட்ச் ஃபேஸ்க்கு வந்துடும். ஸோ இங்கே கீழே உள்ள கீ வந்து இது ஒரு ஷார்ட்கட் கீ. டிஃபால்ட்டாக ஆக்டிவிட்டீஸ் மெனுவை லான்ச் பண்ணோம். பட் அதை நம்ம வேணும்னா மாற்றிக்கலாம். பட் அஃப்கோர்ஸ் இந்த பட்டன்ஸ் போக இது டச் ஸ்க்ரீன் தான், நம்ம டேப் பண்ணி ஸ்வைப் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வாட்ச் யூஐ நேவிகேட் பண்ணுறதுக்கு. இது வந்து நம்ம Mi Watchல எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இருக்குது எங்கள் நேவிகேஷன். இங்கே மெயின் டிஃப்ரென்ஸ் என்னென்னா Mi Watchல இருக்கிற மாதிரி இங்கே அந்த ரொட்டேட்டிங் க்ரௌன் கிடையாது. ஓகே, ஹார்ட்வேர் பற்றி பார்த்துட்டோம். இப்போ நம்ம இந்த சாஃப்ட்வேர் பற்றி பார்ப்போம். ஸோ இங்கே முதல் விஷயம், இது வந்து பார்க்க Mi Watch மாதிரி இருந்தாலும் சாஃப்ட்வேர் இது ஆண்ட்ராய்டு வேர் கிடையாது. ஸோ ஆண்ட்ராய்டு வேரோட சில ஃபங்க்ஷனாலிட்டி இப்போ ப்ளே ஸ்டோர்லேருந்து ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி அந்த ஃபங்க்ஷனாலிட்டி இங்கே இல்லை. ஆனால் ஒரு சில ப்ரீலோடட் ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் இங்கே கவர் பண்ணியிருக்காங்க. இங்கே இந்த ஆப்ஸ் எல்லாம் சைனீஸில் இருக்கிறதுனால இதை என்ன ஆப்ஸ் எப்படி அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப டைம் ஆச்சு. எனிவே இதில் ஒரு சில ஆப்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்தோம். கிட்டத்தட்ட இந்த ஃபிட்னஸ் ஆப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தோம், நல்லா தான் ஒர்க் ஆச்சு. Xiaomi இங்கே 8 ஸ்போர்ட்ஸ் ட்ராக்கிங் மோட்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. சைக்கிளிங், ஜாகிங், ட்ரெட்மில்ல ரன் பண்ணுறதுக்கு, ஹைக்கிங், இதெல்லாமே. இப்போ சைனீஸ் வெப்சைட்டில் வந்து Mi Watch கலரை நீங்கள் Mi Watch கலரால் ஸ்விம்மிங் கூட ட்ராக் பண்ண முடியும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த வாட்சை வந்து 5 அட்மாஸ்பியர் டெப்த் வரைக்கும் தண்ணியில் கூட யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த ஃபங்க்ஷனை எங்களால் கண்டுபிடிக்க முடியல வாட்சில். அஃப்கோர்ஸ் மேபி இருந்திருக்கலாம், எங்களால் கண்டுபிடிக்க முடியாமல் இருந்திருக்கலாம், இல்லைன்னு சொல்லல, எல்லாம் சைனீஸில் இருக்குது. ஸோ எனிவே இப்போ இந்த ஆப்பை பற்றி குயிக்காக பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே சைனீஸில் இருக்குது, இதை பற்றி ஏன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, வெல் இப்போ Xiaomi இந்த வருஷம் நிறைய Mi ப்ராடக்ட்ஸ், அதாவது ரெட்மி இல்லாமல் Mi ப்ராடக்ட்ஸ் இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வர போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து ஒரு ஸ்னீக் பீக், ஒரு டீசர் மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஜென்ரலாக இந்த மாதிரி சைனாவில் லான்ச் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் குளோபலாகவும் லான்ச் பண்ணுவாங்க. ப்ளஸ் இந்த வருஷம் இந்தியாவுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் எடுத்துகிட்டு வரோம்னு சொன்னதுனால இது வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ப்ளஸ் எனக்கு இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சுது, அதனால இம்போர்ட் பண்ணேன். ஸோ இங்கே இந்த வாட்ச் ஃபேஸை வந்து நம்ம ஆப்லேருந்தும் மாற்றலாம், வாட்ச்லேருந்தும் மாற்றலாம். புது வாட்ச் ஃபேஸஸ் வேணும்னா நம்ம ஆப்லேருந்து போய் தான் டவுன்லோட் பண்ண முடியும்.
இப்போ இந்த ஆப்லேருந்து நோட்டிஃபிகேஷன் ஆக்சஸும் நம்ம கொடுக்க முடியும். ஸோ எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் இப்போ ட்விட்டர்லேருந்து இன்கமிங் கால் அலர்ட்ஸ் வரைக்கும் எல்லாமே வந்து வாட்சில் ரிசீவ் பண்ண முடியும். ஆனால் மீ வாட்ச் மாதிரி மீ வாட்ச் கலரில் வந்து ஸ்பீக்கர் கிடையாது. ஸோ கால்ஸ் வந்து அதில் எடுக்க முடியாது. ப்ளஸ் ஈசம் ஃபங்க்ஷனாலிட்டியும் இதில் இல்லை. ஸோ அடுத்து வாட்ச் யூஐ இதில் ஆண்ட்ராய்டு வேரா இல்லாட்டியும் ஏற்கனவே சொன்ன மாதிரி மீ வாட்சோட இன்டர்ஃபேஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதே ஜெஸ்டர்ஸ் இங்கேயும் ஒர்க் ஆகும். எல்லாமே நல்லா ஃபாஸ்ட்டாக ஸ்னாப்பியாக இருந்துச்சு. ஸோ ஸ்வைப் டவுன் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆக்சஸ் பண்ணலாம். லெஃப்ட்லேருந்து ஸ்வைப் பண்ணிங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஸ்க்ரீன்ஸ், வைட்டல் இன்ஃபர்மேஷன், இப்போ கேலரிஸ் பர்ன், ஸ்டெப்ஸ் வாக்ட், அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். இங்கே வந்து அலிபே சப்போர்ட் இருக்குது. ஸோ இதில் என்எஃப்சி கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட்ஸ் சைனாவில் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரெஷர் மெஷர் பண்ணுறதுக்கு வெதர், ஸ்லீப் மானிட்டரிங், எனர்ஜி லெவல்ஸ், கண்டினியூஸ் ஹார்ட் ரேட் மானிட்டரிங், இது எல்லாத்துக்குமே ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸ்வைப் அப் பண்ணால் ஷாமியோட ஏஐ அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் குவிக் டாகல்ஸ் ப்ளஸ் பேட்டரி இண்டிகேட்டர் இதெல்லாம் பார்க்கலாம். செட்டிங்ஸ்குள்ளே போனால் இங்கே இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. வாட்ச் ஃபேஸஸ் மாற்றுறது, பிரைட்னஸ் லெவல்ஸ், ஸ்க்ரீன் அவுட் டைம் செட் பண்ணுறது, அந்த மாதிரி. பை த வே இந்த மீ வாட்ச் கலரில் ப்ளூடூத் 5 கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஞ்ச் கனெக்டிவிட்டி இதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே ரீஸ்டார்ட், பவர் ஆஃப், ஃபேக்ட்ரி ரீசெட்டும் இந்த செட்டிங்ஸ் மெனுலேருந்து பண்ண முடியும். ஸோ அடுத்து இந்த ப்ரீலோடட் ஆப்ஸ் அப்படின்னு வரையில் ரெகுலரான ஸ்டாப் வாட்ச், அலாம், கவுண்ட் டவுன் டைமர்ஸ் இதெல்லாம் இருக்குது. இங்கே ஃபைண்ட் மை ஃபோன் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ ஜென்ரலாக இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஒரு காம்பஸ் கொடுத்துருக்காங்க, ஆல்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஆல்டிடியூடில் இருக்குது, ஏர் ப்ரெஷரோட அதுவும் சொல்லும். அதுக்கப்புறம் ஒரு வெதர் ஆப் இருக்குது. இது எங்களுக்கு ஒர்க் ஆகலை. மேபி சைனாக்குள்ளே மட்டும் தான் இப்போ ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மீ வாட்ச் கலரில் ஆன்போர்ட் ஜிபிஎஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஜாகிங் போகிறீங்கன்னா ஃபோன் எடுக்காமல் போனால் கூட கரெக்டாக உங்களோட நீங்கள் போகிற பாத்தை வந்து இதெல்லாம் ட்ராக் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கையில், இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்கையில் பேட்ரி லைஃப் ரொம்ப நல்லா இருக்காது அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனால் இங்கே வந்து ஆண்ட்ராய்டு வேறு இல்லாமல் ஷாமி அவங்க சொந்த இன்டர்ஃபேஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கிறதுனால, சொந்த சாஃப்ட்வேர் வச்சுருக்கிறதுனால நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற 420 mAh பேட்டரியால் இந்த மீ வாட்ச் கலரை 14 நாள் வரைக்கும் பவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. 22 மணி நேரம் ஸ்போர்ட்ஸ் மோட்லனா. ஸோ இது வந்து கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. நாங்கள் யூஸ் பண்ணி பார்க்கையில் 18 மணி நேரத்துக்கு 7% பேட்டரி ட்ராப் ஆச்சு. ஸோ அப்படி பார்த்தா கூட 8லேருந்து 10 நாள் நிற்கணும். இது ஆண்ட்ராய்டு வேரோட மீ வாட்ச் நாங்கள் டெஸ்ட் பண்ணதில் எவ்வளோ பேட்டரி தாங்குச்சோ அதோட கண்டிப்பாக பெட்டராக தான் இருக்குது. சார்ஜிங்கும் வந்து இந்த கிரேடலில் ஈஸியாக இருந்துச்சு சார்ஜ் பண்ணுறதுக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் மீ வாட்ச் கலரும் வந்து சைஸ் வேறு. ஸோ அதோட 2 சார்ஜிங் கிரேடலும் மாற்றி யூஸ் பண்ண முடியாது. ஸோ இங்கே மாற்றி யூஸ் பண்ணுறதை பற்றி பேசையில் இந்த பேண்ட்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் 22 mm பேண்ட் தான். ஸோ நம்ம இங்கே மீ வாட்ச் கலர் பேண்ட்ஸையும் மாற்றிக்கலாம். ப்ளஸ் ரெகுலரான தேர்ட் பார்ட்டி வாட்ச் ஸ்ட்ராப் வாங்கி கூட இங்கே யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த லுக்கை மாற்றுறது ஈஸியான விஷயந்தான். ஷாமி கிட்டேருந்து மட்டும் தான் வாங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ இந்த வாட்ச் வந்து 2 கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. எலகன்ட் பிளாக், ஸ்டைலிஷ் சில்வர். இது ரெண்டுமே வந்து 799 யுவானுக்கு சைனாவில் விற்றுட்ருக்காங்க. கொஞ்சம் 8000 ரூபாய்க்கு அதிகம் கன்வெர்ட் பண்ணால். ஸோ மீ வாட்சோட கம்பேர் பண்ணல ரொம்பவே ரேட்டு கம்மி. மீ வாட்ச் வந்து 1999 யுவானுக்கு விற்கிறாங்க, கிட்டத்தட்ட 20,500 ரூபா. பட் அஃப்கோர்ஸ் மீ வாட்சோட கம்பேர் பண்ணையில் ஈசிம் கிடையாது, ஸ்பீக்கர் கிடையாது, கொரில்லா கிளாஸ் 3 கிடையாது, ஆண்ட்ராய்டு வேர் கிடையாது. அந்த இன்னும் ரேட் அதிகமான வேரியண்ட்டில் சஃபயர் கிளாஸ் கூட அதில் கொடுத்துருந்தாங்க. அந்த ரொட்டேட்டிங் க்ரௌன் கிடையாது. ஸோ இந்த மாதிரி சில விஷயம்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. பட் அந்த கம்மியான ரேட்டில் இந்த மீ வாட்ச் கலர் வர்த்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல் இன்றைக்கி தேதிக்கு அது இருக்கிற ஸ்டேட்டில் அது வர்த்துன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா எல்லாமே சைனீஸில் இருக்குது. இதெல்லாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதில் என்ன இருக்குதுன்னு பார்க்குறதுக்குள்ளே எங்களுக்கு கிட்டத்தட்ட அரை பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு சொல்லலாம். பட் ஷாமி இதை இந்தியாவில் ரிலீஸ் பண்ணாங்கன்னா, கிட்டத்தட்ட இதே ரேட்டில் ரிலீஸ் பண்ணாங்கன்னா, உங்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் பிடிக்கும்னா இந்த மீ வாட்ச் கலர் கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்டைலிஷ் ஆப்ஷனாக இருக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் கருதலாம். அட்லீஸ்ட் அதான் நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மீ வாட்ச் கலர் உங்களுக்கு எப்படி தெரியுது? நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, நல்லா இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் அந்த சின்ன வீடியோவுக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். Have a nice day. Bye.